வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் மதுரையில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தள்ளு வண்டியில் வச்சு வடை விற்கிற எல்லா கடைகளிலுமே கிடைக்கிற ரொம்பவே ஸ்பெஷலான டிஷ்னா அது வடை மாசும் முட்டை மாசும் தாங்க. இன்றைக்கி நம்ம முட்டை மாசை ரோட்டு கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் ஈஸியாக ரெடி பண்ண போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு முட்டை மாஸில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கு குருமா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். ஆயில் சூடாகவும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்து வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாகி வரவும் கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கவும் 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து தக்காளி நல்லா கரைஞ்சி சாஃப்டாகி வர வரைக்கும் வதக்கிக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ உப்பு சேர்க்கறதால தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ மசாலாவை ஆட் பண்ணிக்குவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். லேசாக அடிபிடிக்கிறாப்புல இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுடுங்க. ஒரு கப் பச்சை பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ உள்ளே சேர்த்துட்டு கூடவே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு தோல் நீக்கிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் குக்கரில் ஒன்றா சேர்த்து வேக வச்சுக்கோங்க. பச்சை பட்டாணிக்கு பதில் நீங்கள் வெள்ளை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 1 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூடாகி கொதி வரவும் ஒரு மூடியால் மூடி மசாலா வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுக்குவோம். பாருங்க, தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ உள்ளே சேர்த்த பட்டாணியை பருப்பு மத்தால இப்படி லைட்டாக மசிச்சு விட்டுக்குவோம். ரொம்ப மசிச்சிடாம பட்டாணி 1-2 இருக்கிற மாதிரி மசிச்சுக்குவோம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடுவோம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேணால், கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு மசிச்சா போதும். ஒரு கொதி வரவும் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா குருமா ரெடி. இதைத்தான் நம்ம மசால் பூரியில் கூட ஊற்றி தருவாங்க. வாங்க இப்போ முட்டை மாஸ் ரெடி பண்ணிடலாம். முட்டை மாஸுக்கு சமோசாவும் முட்டையும் தேவை. இன்றைக்கி நான் 2 சமோசா எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக பிச்சு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இந்த சமோசா எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு, அதை பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. சமோசாவை பிச்சு போட்டாச்சு. அடுத்ததாக 2 பாயில் எக் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம கட் பண்ணிக்குவோம். 2 சமோசா எடுத்ததால் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதே ரேஷியோவில் உங்கள் தேவைக்கு ஏற்ப முட்டையும் சமோசாவும் சேர்த்துக்கோங்க. எக்கை கட் பண்ணியாச்சு. கட் பண்ண இந்த எக்கை சமோசாவோட சேர்த்துடுவோம். இப்போ இது மேலே ரெடி பண்ணி வச்ச குருமாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். அவ்வளோதாங்க, முட்டை மாஸ் ரெடி. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். சில பேருக்கு முட்டை பிடிக்காது, வெஜ்ஜாக இருப்பாங்க. அதுக்காக முட்டைக்கு பதிலாக சமோசாவோட வடையை சேர்த்து குருமா ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதான் வடை மாஸ். ரெடி பண்ண முட்டை மாஸ் மேலே வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குனா ரோட்டு கடை ஸ்டைலில் டேஸ்டியான முட்டை மாஸ் ரெடி. ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் ரிலாக்ஸாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லாக்டவுன் டைமில் ஸ்ட்ரீட் ஃபுட்டை வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிட்லான்னு ஆசைப்படுறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.